கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நமது கர்த்தரும் சிருஷ்டிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துவையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் எந்த சூழ்நிலை நிமித்தமாக கூடி வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பான சகோதரி தவமணி அம்மா அவர்கள் நம்ம விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சரீர பிரகாரமாக நம்மோடு கூட இல்லை என்றாலும் அவருடைய நினைவுகள் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கிறது. குறிப்பாக நினைவுகள் இருப்பதோடு மாத்திரமல்ல, அவருடைய பிரிவை நாம் ஆறுதல் படுத்திக் கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு ஒரு அருமையான வேறு வாக்கியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்குள்ளாக மரித்தவர்களை பற்றி நாம் எவ்விதமாக நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு தொடர்பாக தேவன் ஒரு அருமையான ஒரு பாடத்தை நமக்கு அங்கே வைத்திருக்கிறார். குறிப்பாக அங்கே 4ஆம் அதிகாரம் வசனம் 13 நாம் கவனிக்கின்ற பொழுது, அன்றையும் சகோதரரே, நித்திரை அடங்கும் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்கள் கூட துக்கிட்ட அறிவிலார் தனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அப்படி இயேசுக்கு நித்திரை அடைந்ததையும் தேவன் அவர்களுடன் கொண்டு வருவார். ஆகையால் அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஒருவேளை இந்த அறிவில்லாதிருக்க அப்படின்ற ஒரு வார்த்தை ஒருவேளை கேட்பதற்கு கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும், அங்கே அந்த வார்த்தைகள் நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் உண்மையாகவே இந்த வார்த்தைகள் நம்மை தேற்றக்கூடும். வசனம் 13 அங்கே என்ன வகையான நம்பிக்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது என்ன நம்பிக்கை என்பதை நாம் யூகிப்பதற்கு முன்பதாக வசனம் 14 அவர் என்ன நம்பிக்கை குறித்து பேசுகிறார் என்பதை அவர் அறிமுகப்படுத்துகிறார். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. ஆகையால் எந்த வகையான நம்பிக்கை குறித்து நாம் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். அவர் அது தெளிவாக எப்படி சொல்றாருன்னா, வசனம் 14 கடைசி 2வது பகுதியில் சொல்றாரு, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் 18 அவர் எப்படி நிறைவு கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஆகையால் எந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆகையால் உண்மையாகவே கர்த்தருக்குள்ளாக மரித்தவர்கள் நிமித்தமாக ஒரு ஆறுதல் கூட்டமாக இருந்தாலும் அல்லது எவ்விதமான கூட்டம் என்று அது அழைக்கப்பட்டாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு தொடர்பான வார்த்தைகளை நாம் ஒருவருக்கொருவர் போதித்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஊக்குவிக்கின்ற போது உண்மையாகவே தேவனிடமிருந்து கிடைக்கப்பெறுகிற ஒரு ஆறுதல், ஒரு தேறுதலாக காணப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே அப்படி என்ன காரியமானது இருக்குது என்பது பார்க்கும்போது நாம் நிறைய பாடங்களில் அல்லது வகுப்புகள் இந்த பாடத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தையானது பெரும்பாலும் நித்திய உயிர்த்தெழுதலுக்கு தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அங்கே கிரேக்க மொழியை நான் கொண்டு வர விரும்பலை. பட் இருந்தாலும் உயிர்த்தெழுதல் என்று பார்க்கும்போது பெரும்பாலும் நித்திய உயிர்த்தெழுதலுக்குத்தான் பேசுகிறது. ஆனால் எழுந்திருத்தல் என்று பார்க்கும்போது அது சாதாரண மரித்தெழுந்து பழைய சரீரத்திலே அப்போஸ்தலர்களால் மற்றும் இயேசு கிறிஸ்துவால் எழுப்பப்பட்டவர்கள் அந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இங்கே எந்த உயிர்த்தெழுதல் உண்மையாகவே நமக்கு ஆறுதல் தேற்றக்கூடிய ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது அங்கே நித்திய உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. அந்த நித்திய உயிர்த்தெழுதலைத்தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஏனென்றால் இயேசுவானவர் அதே பூமிக்குரிய சரீரத்தில் எழுந்திருப்பாரானால் நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் அது மறுபடியும் அழிந்து போகக்கூடிய ஒரு சரீரமாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கும்போது அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார் என்பதில் தான் உண்மையாகவே அங்கே நம்பிக்கையானது காணப்படுகிறது. அதைத்தான் அங்கே நம்ம 1 பேதுருல கூட வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 4-5 வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்படைந்ததால் அழியாததும் மாசற்றதும் மாறாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது முதிர்ந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மரித்த தவமணி அம்மா அவர்கள் அதே சரீரத்திலே மறுபடியும் உயிரோடு எழுப்பி நமக்கு கொடுக்கப்படுவது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குமா?
அல்லது அன்பான சகோதரி தௌமணி அம்மா அவர்கள் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை அடைந்திருப்பதை நாம் காணும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குமா? இந்த 2 கேள்விகளுக்கு கதசித்தமான இந்த பாடத்தை நாம் முடிவடையும் போது அதற்கு நாம் ஒரு சிறப்பான பதிலை நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்றிருப்போம் என்று நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பேசும்போது இந்த சரீரம் கனவீனம் உள்ளது என்று சொல்கிறார். இந்த சரீரம் வியாதி உள்ளதாக இருக்குது என்று சொல்கிறார். இந்த சரீரம் மகிமை இல்லாத சரீரமாக இருக்கிறது. அப்போ அந்த கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனம் உள்ளதாய் எழுந்திருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாக எழுந்திருக்கும். ஸோ இப்படி சாவுக்கு எதுவாகியது சாவா, அப்படி 2 வகையான சரீரத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். எதுக்காக அந்த காரியத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், லாசருடைய உயிர்த்தெழுதலின் போது இயேசு அவர் உயிரோடு எழுப்ப போகிறாருன்னு தெரியும். இருந்தாலும் அவர் மார்த்தாள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மார்த்தாள் அங்கே நித்தியமான உயிர்த்தெழுதலை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நித்தியமான உயிர்த்தெழுதலை குறித்து பேசிட்டு இருக்கிறார். ஆனால் இங்கே சப்ஜெக்ட் அவர் என்ன செய்ய போகிறார் போது பூமிக்குரிய வகையில் என்ன செய்ய போகிறார்? அவரை உயிரோடு எழுப்பி கொடுக்க போகிறார். ஆனால் அதிலும் மேன்மையான ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே பதிவு செய்யக்கூடியவராக இருக்கிறார், போதிக்கூடியவராக இருக்கிறார் அறிந்திருக்கிறோம். இங்கே வசனம் 4 கவனிக்கும் போது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகி சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அப்போ இதுவரைக்கும் மரித்தோரும் உயிர்த்தெழுதல் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலிருந்து போதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து ஆவிக்குரிய சரீரத்தில் எழுப்பப்பட்டதன் மூலமாக அந்த நம்பிக்கை இப்பொழுது ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்போ இதே சரீரத்தில் எழுப்பப்படுவோமானால் அது 50 100 அல்லது 200 எத்தனை வருஷமோ தேவனம் பூமியில் உயிரோடு வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் இங்கே நாம் படிக்க போகிற இந்த உயிர்த்தெழுதலானது நித்திய இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் என்று பார்க்கும்போது ஆவிக்குரிய சரீரத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு உயிர்த்தெழுதல். எதுக்காக நம்ம இந்த நேரத்தில் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம வலியுறுத்துறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம வகுப்புலேருந்து ஜான்சன் அவர்கள் மூலமாக நம்ம பெற்றிருக்கிறோம். உலகம் முழுவதும் இன்றைக்கு எடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பெரும்பாலான மக்கள் பூமிக்குரிய உயிர்த்தெழுதல் தான் என்ன செய்கிறாங்க? நம்பிக்கையாக இருக்கிறார்கள். அது திட்டமிடப்பட்டு இன்றைக்கு கள்ளபோதர்களால் பயன்படுத்தக்கூடிய முக்கிய அஸ்திர ஆயுதங்களில் அதுவும் ஒன்றாக இருக்குது. அப்போ பூமிக்குரிய உயிர்த்தெழுதலை அவங்க விசுவாசிப்பார்கள் சொன்னால் ஏதோ ஒரு வகையான உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அது அவர்களுக்கு ஜீவன நம்பிக்கை கொடுக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் வசனம் 5 கவனிங்க. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பூமிக்குரிய சரீரத்தில் உயிரோடு எழுப்பப்படுறோம்னு வச்சுக்கோமே, அதோடைய எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்கும்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50-51 வசனத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது அந்த வசனத்தை வாசிப்போம். அங்கேதான் மிகப்பெரிய ரகசியம் என்று கற்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 50-51 வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நான் சொல்வது என்னவெனில், மாம்சம் ரசமும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளாது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் வெள்ளடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் கணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுபமாக்கப்படுவோம். அங்கே அந்த வார்த்தை கவனிங்க. ஒருவேளை இதே சரீரத்தில் எழுப்பப்படுகிறோம்னு வச்சுக்கோமே, அது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது? சொல்றாரு, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பூமிக்குரிய சரீரத்திலே நாம் உயிரோடு எழுப்பப்படுவோம் என்று வைத்துக் கொள்வோமே, பூமிக்குரிய உயிர்த்தெழுதலை நாம் அடைவதனாலே நமக்கு என்ன மேன்மை இருக்கிறது? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நம்ம அடைய முடியுமா? என்ன சொல்றாருங்க? 1 கொரிந்தியர்ல அழிவு உள்ளது தெளிவாக சொல்றாருங்க. அந்த வசனத்தை நமக்கு கவனிக்கும் போது, சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில், நாம் அதே சரீரத்தில் மறுபடியும் எழுப்பப்படுவோமானால் அந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மாம்சமும் இரத்தமும் உள்ளது. மாம்சம் இரத்தமும் எதை சுதந்திரிக்க மாட்டாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அப்படின்னா நான் இதே சரீரத்தில் உயிரோடு எழும்புவேனால் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் தினம் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாய் முடியாது. அப்படின்னா அது நமக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுக்கிறது? ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு ஃபால்ஸ் ஹோப், ஒரு ஃபேக், ஒரு போலியான ஒரு நம்பிக்கை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மெய்யான ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை அது நமக்கு தருவதில்லை. அதனால தான் சொல்றாரு, அழிவுள்ளதாக இது அழியாமையை
சுதந்திரிப்பதில்லை. ஆக உண்மையாகவே கர்த்தருக்குள்ளாக நித்திரடைந்தவர் நிமித்தமாக மற்றவர்களுக்கு இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நாலேஜ், ஒரு அறிவு தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை நாம் உண்மையாகவே நாம் புரிந்து கொண்டிருப்போமானால் உண்மையாகவே அது நம்ம என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், தேற்றக்கூடியதாக இருக்கும். மறுபடியும் நான் சொல்றேன், மாம்சத்திலையும் இந்த இரத்தத்திலையும் நாம் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்திற்கு என்ன உண்டு, நோவு உண்டு, நம்முடைய ஆத்மாவுக்கு வருத்தம் உண்டு. தேவன் நமக்கு பழைய ஏற்பாட்டிலேயே தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். யோபு குறித்து வாசிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ள முடியும். பட் இருந்தாலும் அதுலேயே ஒரு நல்ல பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பூமிக்குள்ளே வாழக்கூடிய இந்த மாம்சத்தில் இரத்தத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நாம் என்ன செய்ய முடியும், நன்மையை நாம் கண்டுபிடிப்பதே மனிதனுக்கு தேவன் அனுமதித்த ஒரு பங்காக இருக்கிறது. நமக்கு வேறு விதமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பட் மூல பாஷையின்படி சூரியனுக்கு வானத்தின் கீழே நன்மையை கண்டுகொள்வதே தேவன் மனிதனுக்கு விதித்த ஒரு பங்காக இருக்குது என்பதை குறித்து நாம் மூல பாஷையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் அந்த நன்மையானது என்ன, அந்த உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலானது எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ரோமர் 1 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றிய உயிர்த்தெழுதல் மிக முக்கியமான ஒரு பாகமாக இங்கே விவரிக்கப்படுகிறது. வாசிப்போம். ரோமர் 1 அதிகாரம் 5 வசனம். மாம்சப்படி தாவீது சந்ததி பிறந்தவர், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதந்திரம் மறுத்துணர்ந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாய் இருக்கிறார். இங்கே 2 விதமான பிறப்பை குறித்து பேசுறார். பூமிக்குரிய பிறப்பு, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் அவர் பிறந்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதந்திரம் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாக இருக்கிறார். ஆக நம்முடைய ஃபோக்கஸ் இப்போ எங்கே இருக்க போகுதுன்னா, அவர் எவ்விதமாக தேவனுடைய குமாரன் என்று அவர் மரித்தோரின் உயிர்த்தெழுந்ததினாலே நிரூபிக்கப்பட்டார். பாருங்க, ஏதோ எழுந்திருப்பதினாலே மரித்தோர்லேருந்து அவர் எழுந்த அன்னைக்கு கூட நிறைய பேர் நீ கேட்டு பாருங்க, லாசருடைய உயிர்த்தெழுதலுக்கும் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, உடனே கண்ணை மூடிட்டு உடனே அவங்க சொல்லக்கூடிய ரெஸ்பான்ஸ், லாசரு மரிச்சாரு, இயேசு மரிக்கிறார். எல்லாரும் உடனடியாக சொல்லக்கூடிய பதில் தான், லாசரு மரித்த, இயேசு மரிக்கிறார். இப்போ அடுத்த கேள்வி, உங்களுக்கு யாரும் சந்தேகத்தை கிளப்பதற்காக நான் கேட்கல, இயேசு பூமிக்குரிய சரீரத்தில் எழுந்திருப்பாரானால் அவர் மரிக்கலன்னு நமக்கு எப்படி தெரியும்? பூமிக்குரிய சரீரத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவேளை எழுப்பப்பட்டிருப்பாரா, அவர் நினைச்சிருக்கணும். அவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் 9 அதிகாரம் 27 வசனம், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும். ஆனால் இரண்டாவது முறையாக அதே சரீரத்தில் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் விதிவிலக்கானவர்கள். லாசர் எத்தனை முறை மரிச்சார்? 2 முறை மரித்தார். விதமாக பூமிக்குரிய சரீரத்தில் உயிரோடு எழுப்பப்பட்டவர் குறைந்தபட்சம் 2 முறை என்ன செஞ்சிருக்கிறாங்க, மரித்திருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவும் அதே கேட்டகரியில் வைப்போமானால் அவர் எப்படி மரித்தோர் உயிர்த்தெழுதலில் முதல்வராக இருக்க முடியும்? அப்படியானால் அவருடைய உயிர்த்தெழுதல் வேறு விதமான உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. அப்போ நாமும் கூட ஏதோ ஆவிக்குரிய சரீரத்தினுடைய உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பிரயாசப்படுறது இல்லை. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லாரும் ஆவியின் சரீரத்தை என்ன செய்வோம், பெறும். யோவான் 5 அதிகாரத்தில் 28-29 வசனத்தில் தேவன் அந்த காரியத்தை தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 5:28-29 வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் வேத குறிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார். நாம் எல்லோருமே விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் என்ன செய்யப்படுவோம், எழுப்பப்படுவோம். அதான் நித்திய உயிர்த்தெழுதல். ஆனால் அதுலேயே 2 வகையை குறித்து அவர் சொல்றார். அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. இதை குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் சொல்றார். பிரேத குழிகள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். 2 பேருக்குமே ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்பட போகிறது. யாருக்குமே உயிர்த்தெழுதலிலே பூமிக்குரிய சரீரம் கொடுக்கப்பட போவதில்லை. ஆனால் அந்த ஆவிக்குரிய சரீரத்திலுமே அங்கு ஒரு வித்தியாசத்தை அவர் சொல்றார். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்களா, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். ஒருவேளை ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்கள் எழுந்திராமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று அவர்கள் யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன செய்கிற தேவன் அவர்கள் உயிரோடு எழுப்பி அவர்கள் செய்த கிரிகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலனளிக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவுடைய வகையை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய வகையான உயிர்த்தெழுதலை நாம் நினைத்து பார்ப்பதும் உண்மையாகவே நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. அப்ப இயேசுவானவர் எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலை பெற்றிருக்கிறார்? அவரும் அழிவுள்ள சரீரமானது அழியாமையை சுதந்திரித்துக் கொண்டது, சாவுக்கு எதுவாக அவருடைய சரீரமானது
சாவாமையும் தரித்து கொண்டு இன்றைக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல்? ஜீவனை அடையும்படியாக அவர் எழுந்திருந்தார். அந்த உயிர்த்தெழுதல் தான் உண்மையாகவே நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, இன்னும் அப்போஸ்தலர் 3:18 வாசிக்கும் போது இது ரொம்ப நாட்களாகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகளால் அவைகள் முன்னுரைக்கப்பட்டு வருகிறது. அப்போஸ்தலர் 13:18 வாசிக்கும் போது கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாக நிறைவேற்றினார். ஒரு தீர்க்கதரிசி கூட இதற்கு விதிவிலக்கானவர் அல்ல. இயேசு கிறிஸ்துடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து முன்னறிவிக்காத எந்த ஒரு தீர்க்கதரிசிகளுமே இல்லை என்று தான் சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, 21 நீங்க வாசிக்கும் போது ஒருவருடைய எந்த காலகட்டத்திலிருந்து நீங்க ஒருவருடைய யோசிப்பீர்களானால் அதையும் தேவன் டைம் பீரியட் கொடுக்கிறார். 21, 22 வசனத்தை வாசிங்க ப்ளீஸ். உலகம் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாவை நோக்கி, உங்கள் தேவனாய் கர்த்தர் என்னை கூட ஒரு தீர்க்கதரிசி உங்கள் சகோதரர் எழுப்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றையும் அவருக்கு செவிப்பிடிப்பீர்களாக. அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி தேவன் முன்னுரைக்காத எந்த தீர்க்கதரிசிகளுமே கிடையாது. வசனம் 21 சொல்றாரு பாருங்க, மோசையானவர் பூமி புஸ்தகங்கள் எழுத ஆரம்பித்தது ஏறக்குறைய 1550 தான். நம்ம அவருடைய பீரியடாக வாங்குறது நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லலையா? நம்ம அந்த வசனத்தை நம்ம தெளிவாக சொல்லும்போது உலக தோற்றம் முதல் என்று சொல்லுகிறார். சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாட்கள் முதல் கொண்டு அவர் என்ன செய்யல சொல்லுறார். அப்போ உலக தோற்றம் முதல் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாரும் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் பொழுதும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பாடுபடணும், அவர் அங்கே அதற்கு மறிக்கணும், அவர் உயிர்த்தெழணும் என்பது தேவன் எல்லா தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னறிவித்த காரியங்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து முதலாவது அங்கே அப்போஸ்தலர்களை அவர்கள் சம்மதிக்க பண்ணுவதற்கு எந்த காரியங்களை அவர் மேற்கோள் காண்பிக்கிறார்? லூக்கா 24 25-26 வசனத்தை வாசிங்க. லூக்கா 24 வசனம் 25-26 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்திரத்தை கிறிஸ்து விதமாய் பாடுபடும் தமது மகிமையை பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் அவர் எவ்விதமாக ஊக்குவித்திருக்கிறார், தெளிவா சொல்றாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. யார் சொல்றது? இயேசு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? சராசரியான கிறிஸ்தவர்களை பார்த்து இல்ல, அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது இல்லையா? அப்போ ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை அடைவது என்பது தேவனை பொறுத்தவரையில் அது என்ன? மகிமையாக இருக்கிறது. அதை தான் நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் 1 பேதுரு 1 ஜீவனுள்ளதும் வாடாததும் மாசற்றதுமாகிய இந்த நம்பிக்கை பரலோகத்திலே தேவனுடைய பலத்தினாலே விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கைக்காக தான் இந்த பூமியில நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் எப்ப நினைவு கூற முடியும்? திருமணத்திலையா? திருமணத்தில் நம்ம எதை குறித்து பேசுவோம்? நமக்கு தெரியும். திருமணத்தில் எதை குறித்து நம்ம பேச முடியாது, பேச முடியாது. ஆனால் எங்கே நம்ம பேச முடியும்? ஃபியூனல்ல, மரணத்தில் பேச முடியும் நம்ம. ஏன்னா மரணம் என்று பார்க்கும்போது அது துக்கமான ஒரு காரியம். இந்த பழைய நம்ம துக்கம்னு சொல்றோம், ஆனால் கர்த்தர் அதுதான் ஞானம் என்று சொல்லுகிறார். பிரசங்கி புஸ்தகம் வாசிக்கும் போது ஞானிகளுடைய இறுதி எங்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார். கழிப்பு வீட்டில் அல்ல, துக்க வீட்டில் இருக்கும் என்று சொல்கிறார். ஏனென்றால் எல்லாருடைய முடிவு என்ன செய்யப்படும்? அங்கே காணப்படும். எல்லாருடைய பூமிக்குரிய முடிவுகள் காணப்படும். ஆனால் இன்னொரு ஆரம்பத்தை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அங்கே நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இங்கே காணப்படுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது அதற்கு விதிவிலக்கானவர் அல்ல. இன்னும் ஏசாயா 53 முழுசு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் பாடுபடணும், மரிக்கணும் என்பதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முன்னோரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதம் 22 சங்கீதம் வசனம் 15-18 வரை வாசிக்கும் போது அங்கேயும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் எவ்விதமாக மரிக்க வேண்டும், அவர் பாடுபட வேண்டும் என்பதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்ம எதுல கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் கவனிக்கிறோம். ஏன்? இயேசு கிறிஸ்துவினுடைய நித்தியமான உயிர்த்தெழுதல் தான்
உண்மையாகவே நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒன்றாக, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த வேத வாக்குகளை என்ன செய்யல அப்போஸ்தலர்கள் அறிந்திருக்கவில்லைன்னு தான் சொல்லப்படுது. இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு எதை குறித்து நாலேஜ் இல்லை. வாசிங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் மருத்துவருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருக்கிறார்கள். யாரை பற்றி பேசுறாருங்க? அப்போஸ்தலரை குறித்து தான் பேசுறாரு. அந்த கல்லறைக்கு ஓடி போய் பார்த்தது யாரு? பேதுரு, யோவான். ஆனா பேதுரு, யோவான் அங்க போய் பார்க்குறாங்க, அங்க சரீரம் இல்லை. ஆனால் சரீரத்தில் சுற்றப்பட்ட அந்த சீலையானது சுற்றப்பட்ட விதமாகவே அங்கே காணப்படுகிறது. மொழிபெயர்ப்பில் அப்படி சொல்லலை, துரதிருஷ்டமாக என்னமோ கலட்டி ஒரு செல்ஃபில் தூக்கி வச்ச மாதிரி நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் மூல பாசையில் பார்க்கும்போது சுற்றப்பட்ட நிலையிலேயே என்ன செய்திருக்கு, அந்த துணியானது இருந்திருக்குது, ஆனால் உள்ள சரீரம் இல்லை. அப்போ அதுலேருந்து தேவன் யோவானுக்கு கொடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்றாருங்க? அவர் மரித்தெழுந்து எழுந்திருக்க வேண்டும் என்பதை என்ன செஞ்சார்? அவர் விசுவாசித்தார். ஆனால் அதே இடத்துல தான் யார் அங்கே நிற்கிறது? கூட நிற்கிறது யாரு? பேதுரு நிற்கிறார். ஆனால் ரெண்டு பேருமே தேவன் ஒருவருக்கு உணர்ந்து கொள்வதை கொடுத்திருக்கிறார், ஒருவருக்கு உணர்ந்து கொள்வதை கொடுக்கல. ஆனால் ரெண்டு பேருக்குமே தேவன் இந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேருமே எதை அறியலைன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், 8ஆம் வசனத்தை கவனிங்க. முந்தி கல்லறையிடத்தில் வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அப்ப நீங்களும் நானும் உண்மையாகவே இந்த விசுவாசம் இருக்குமானால் நமக்கு என்ன செய்யாது? 1 தெசலோனிக்கர் 4 சொன்னவண்ணமாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு நமக்கு துக்கம் இருக்குதான். ஆனா அந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கமாக இருக்கணும்? அறிவோடு கூடி இருக்கக்கூடிய துக்கமா இருக்கணும். அந்த அறிவு நமக்கு எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? வேத வாக்கியத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த கட்டத்தில் அவர் மரித்தோர்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியவே. அப்போ தேவன் அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? மரித்தோரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதற்கு எதை அறிந்திருக்கணும்? வேத வாக்கியத்தை அறிந்திருக்கணும். ஆனால் அவன் கண்ணுக்கு முன்னாடி ப்ரூஃப் இருக்குது. சரீரம் உள்ள இல்லை, ஆனால் சுற்றப்பட்ட துணி மட்டும் இருக்குது. பேதுரு என்ன செய்யறாரு? வெளியே வந்துடுறாரு. ஆனால் யார் விசுவாசிக்கிறது? யோவான் விசுவாசிக்கிறார். ஆனால் பேதுரு இன்னும் இயேசு உயிர்த்தெழுந்துட்டார்னு விசுவாசிக்கிறாரா? நீங்கள் அடுத்த சம்பவத்தில் வாசிக்கும் போது எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கும்போது யாருடைய பேச்சு அங்கே பதிவு செய்யப்படலை? பேதுருடைய பேச்சு அங்கே பதிவு செய்யப்படலை. ஆனால் கூட போயிட்டு இருக்கிறவர் யாரு? ஆனாலும் கிளையப்பா யாருக்காக தான் பேசுறாரு? நாங்கள் இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம். இப்ப நம்பிக்கைக்கு என்னாச்சு? நம்பிக்கொண்டு இருக்கிறோம் என்பதற்கும் நம்பிக்கொண்டு இருந்தோம் என்பதற்கு என்னாச்சு? நாம் கூட சில நேரத்தில் ரொம்ப துக்கமாக இருக்கும்போது, ரொம்ப சோதனைக்கு மேல் சோதனை வரும்போது என்ன செய்வோம்? நான் அப்படி தான் விசுவாசமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறேன்? இப்போ என்னை பற்றி என்ன சொல்கிறேன்? நான் இப்போ எனக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஆனால் இந்த நிலையானது நடக்கும் என்பதை யார் அங்கே முன்னறிவித்திருக்கிறது? அங்கே இயேசு கிறிஸ்து முன்னதாகவே முன்னறிவித்திருக்கிறார். நீ குணப்பட்ட பின்பு சகோதரை ஸ்திரப்படுத்து என்பதை இயேசு கிறிஸ்து யாருக்கு ஏற்கனவே யாரை உற்சாகப்படுத்தினார்? பேதுருவை உற்சாகப்படுத்தினார். அப்போ ஏறக்குறைய பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போயிட்டு நம்ம சொல்லிட முடியாது. சற்று கொஞ்சம் குறைய என்ன செய்கிறது? ஒளிந்து போவதற்கு அருகாமல் இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டியிருந்தது? அவருடைய கண்களை திறந்து தாம் யார் என்பதை அவர் காண்பிக்க வேண்டியது இருந்தது. சரி, இதை நான் இதுக்கான சுட்டி வலியுறுத்துறோம் அப்படின்னு சொன்னா, அங்கே மரணத்தை பற்றிய துக்கத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கான ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன? மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வகையான மரித்தோரின் உயிர்த்தெழுதல் சும்மா ஏதோ எழுந்திருப்பதல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய வகையான உயிர்த்தெழுதல் மட்டும்தான் அந்த துக்கத்திலிருந்து நாம் மேலோங்கி வருவதற்கு நாம் உதவிகரமாக இருக்க முடியும். இன்னும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24 to 27 வரை வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலர் பேதுரு மூலமாக கூட தேவன் இதே காரியத்தை தான் அங்கே போதிக்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போம், ரொம்ப நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24 to 27 வரை வாசிங்க. தேவன் அவருடைய மரண உபதேச கட்டை அழித்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தால் கட்டப்பட்ட கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி பேசி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலுபற்றி இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது. என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விழி உம்முடைய பசுத்த அறிவை காணவற்றேன். அங்க கவனிங்க 24ஆம் வசனத்துல அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை இயேசுவானவர் அடைவதனாலே அங்க அவர் எப்படி விவரிக்கிறாரு? மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார்.
மரணத்தினால் அவர் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஆனால் நாம் எல்லோருமே ஒருவேளை இந்த பூமிக்குரியர்களை மறிப்போமானால் நியாயத்தீர்ப்பு நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யப்பட்டு தான் இருப்போம், கட்டப்பட்டு தான் இருப்போம். ஆனால் இயேசுவை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற வேண்டியதாக இருந்தபடினால் அவர் ரொம்ப நாள் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. 25வது கவனிங்க, அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். மரிச்சாலும் கூட தொடர்ந்து அவர் யாரை தனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நாமும் கூட நமக்கு அன்பிற்குரியவர்கள், நம்முடைய தாயார், நம்முடைய பெற்றோர், நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய கணவர்கள், பிள்ளைகளுடைய மனைவிகள், யார் ஒருவரை இழந்திருந்தாலும் நம்ம எவ்விதமாக நம்ம யாரை நிறுத்தி பார்க்க வேண்டும்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி. பாருங்க, இது நம்மளை அசைச்சிட முடியும். எவ்விதமாக அசைச்சிட முடியும்? நம்ம அப்பப்போ எண்ணி பார்க்கும்போது, ஐயோ, ஒவ்வொரு விஷயத்துலையும் அது நன்மையானாலும் தீமையானாலும் என் கூட ஒரு பக்கபலமாக இருந்தாங்களே, இப்போ அவங்க இல்லைன்னு யோசிக்கும் போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? எவ்வளோ ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமாக இருந்தாலும் சரி, இடிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் தாவீது கர்த்தரை குறித்து ஒரு வாக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் அசைக்கப்படாதபடி யார் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறார்? அவரின் வலது பாசத்தில். இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பற்றி தீர்க்கதரிசனம் தான். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது. எது வரைக்கும் அவருடைய இருதயம் மகிழலை? மரித்தோரின் உயிர்த்தெழுதலை எண்ணி பார்க்கிற வரைக்கும் அவருடைய இருதயம் என்ன செய்யலை? மகிழலை, துக்கமாக தான் இருக்குது. ஆனால் அந்த என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவி கழுகுர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். அப்போ மறுபடியும் அந்த நம்பிக்கையானது என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் சொல்றாரு, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், என் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அப்போ நம்முடைய மாம்சமானது ஒரு நாள் அழிவை காணும். ஆனால் நாம் எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி நாம் நோக்கி கொண்டிருக்கின்ற போது அது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது? நம்மை தேவன் ஒரு நாளிலே உயிரோடு எழுப்பு அவரை நம்ம என்ன செய்வோம்? காண்போம் என்று நம்பிக்கை கொடுக்கிறார். இதே கருத்து தான் பேதுரும் கூட, பவுலும் கூட குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனம் 35லிருந்து 37 வரை கவனிங்க. வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. பேதுரு அதே பிரசங்கத்தை தான் பயன்படுத்துறாரு. அப்போஸ்தலன் பவுல் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது அவரும் அதே காரியத்தை தான் வலியுறுத்துறார். சொன்ன சொல்றாரு பாருங்க, அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. 2வது சங்கீதம், தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு எதை கண்டான்? அழிவை கண்டான். ஆனால் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய வகையான உயிர்த்தெழுதல் என்பது நித்திய உயிர்த்தெழுதல். நமக்கு அந்த உயிர்த்தெழுதலில் ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படும். தெளிவா சொல்றாரு. இன்னும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம என்ன செய்ய முடியும்? இது குறித்து நம்ம நிறைய வாசிக்க முடியும். அப்போ இதுல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? திரும்ப திரும்ப ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. காரணமானது என்ன? அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் மத்திய 27ஆம் அதிகாரம் வசனம் 52, 53 வசனத்தை வாசிக்கும் போது, கல்லறைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதல் சம்பவித்த போது அங்கே 52, 53 வசனத்தை வாசிக்கிறோம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் போது அங்கு நடைபெற்ற சில சம்பவங்கள் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வேற எந்த சரித்திரத்தில் வாசிக்கிறது இல்லை, தேவனுடைய வேதாகமத்தில் மட்டும்தான் இது குறித்து வாசிக்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிக்கும் போது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், இவர்கள் அடைந்த உயிர்த்தெழுதல் இரண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் யார் முதல்வராக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து முதல்வராக இருக்கிறார். அப்போது இந்த காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ளும் போது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் மொழியை வெளிப்படுத்துவார் என்றும் சொல்லியிருக்கிறேனே நன்றி, வேறொன்றையும் நான் சொல்லுகிறது. 23 தெளிவா சொல்றாரு. இந்த உயிர்த்தெழுதலை வேறு யாராவது பெற்றிருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்?
23 சொல்றாரு, தேவன் அவரை குறித்து ஒவ்வொரு காரியத்தை தீர்க்கதரிசனம் உரைத்த வண்ணமாக அவரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். சொல்றாரு பாருங்க 23 தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி. அப்போ மரித்தோரின் நித்திய உயிர்த்தெழுதலில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் முதலில் எழுப்பப்பட்டவராக இருக்கிறார். அது ஆண்டானது கிபி 33 தான். அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எழுந்திருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏனோக்கு மரணத்தையே காணாதபடி அவர் என்ன செய்யப்பட்டார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வாசிக்கிறோம். எலியாவுடைய சரீரத்தை தேடி அவங்க என்ன செய்யலை, கண்டுபிடிக்க முடியல. மோசே மரித்து போன பிப்பர் அவருடைய சரீரம் எங்கே வைக்கப்பட்டது என்ன செய்யலை. நிறைய கிளிம்ஸ் அங்கே இருக்க துணுக்குகள் காணப்படுறது. பட் இருந்தாலும் இந்த ஒரு வேத வாக்கியம் எல்லா சந்தேகத்துக்கும் என்ன செய்கிறது, நமக்கு நிவாரணத்தை கொடுக்கூடியதாக. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் முதல்வராக இருக்கிறார். அப்போ அவர் முதல்வர் என்று சொன்னால் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலில் நம்ம இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டதுக்கான சப்ஜெக்ட் என்னன்னா, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தமாக நாம் எல்லோரும் இந்த அறிவை ஒரு நம்பிக்கையாக பெற்றிருப்போமானால் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். ஏன்னு சொன்னால் மறுபடியும் முன் சொன்னது போல எந்த ஒரு மனுஷனையும் என்ன செஞ்சிடும், மரணம் கலங்க வச்சிரும், அசைச்சு பார்த்துரும். அப்போ தேவன் நாம் அசைக்கப்படாதபடி தான் என்ன செய்யறாரு, இந்த வேத வாக்கியம் நமக்கு கொடுத்து. ரோமர் 8:29 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் முதல்வராக இருக்கிறார். அவருக்கு அவருடைய லிஸ்ட்ல யார் அங்க சேர்க்கப்படுறது? 29 வசனத்தை வாசிங்க. குமாரன் அனைவர் சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறிப்பிட்டிருக்கிறார். மிக தெளிவா சொல்றார், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் அநேக சகோதரருக்குள்ளே அவர் பிறந்த முதல் குழந்தை என்றால், அதே உயிர்த்தெழுதலில் மற்ற குழந்தை என்ன செய்ய போறாங்க, பிறக்க போறாங்க. அதை தான் அவர் குறிப்பிடுறாருங்க. அநேக சகோதரருக்குள்ளே. இப்போ வேணா நமக்கு பூமிக்குரிய உதாரணம் நமக்கு தெரியும். எனக்கு ஒரே பையன் தான், இவன் தான் என் மூத்த பையன் சொல்லுவோமா? ஒரே பையனான்னு எல்லாருக்கும் தெரியுது. இவன் தான் என் மூத்த பையன் சொன்னா அடுத்த கேள்வி என்ன வரும்? இது உங்களுக்கு ஒரு பிள்ளை தான் கேள்விப்பட்டேன். அப்போ முதற் பேர் என்று சொல்லும்போது அதே இங்கே எதை குறித்து ஒரு சப்ஜெக்ட் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் எவ்விதமாக முதற் பேரானவராக இருக்கிறார். இதை குறித்து நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. சில ஆர்குமெண்ட்ஸ் கூட நம்ம இங்க இருக்கக்கூடிய சகோதரர் அறிந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். கொலோசியர் புத்தகத்தில் வாசிக்கும் போது அவர் முதற் பேர் அப்படின்னு பேசிக்கும் போது என்ன சொல்றாங்க நிறைய பேர், இயேசு முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார், எல்லாரையும் சிருஷ்டித்தபடினால் அவர் என்னவாக இருக்கிறார், ஆதி சிருஷ்டியிலெல்லாம் அவற்றாலும் அவர் முதல்வராக இருக்கிறார். ஆனால் தெளிவாக அங்கே வாசிக்கிறோம். அங்கே வசந்த வாசிப்போம். கொலோசியர் 1:15 வாசிப்போம். ஆமா, இந்த வார்த்தை தான் நிறைய பேரை குழப்புது. பாருங்க, முந்தின பேருமானவர். அப்போ முந்தின பேருனா அநேகர் எப்படி புரிந்து கொள்றாங்க, இயேசு முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டார், அதுக்கப்புறம் அவர் மற்ற எல்லாரும் என்ன செஞ்சிட்டாரு, சிருஷ்டிட்டார். இந்த முந்தின பேருக்கான டெஃபினிஷன் வசனம் 18 சொல்றாரு பாருங்க, வாசிங்க. கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரின் எழுத முதல் பேருமானவர். அப்ப எதுல முந்தின பேருமானவர்? மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் அவர் முதல் பேராக இருக்கிறார். ஆனால் பூமிக்குரிய உயிர்த்தெழுதலில் பிதாவினால் பிறந்த ஒரே பேராக இருக்கிறார். அந்த ஒரே பேருக்கும் முதல் பேருக்கும் மிக வித்தியாசம் இருக்குது. ஒரே பிள்ளைனா ஒரே பேர், முதல் குழந்தைனா முதல் பேர். பேருன்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு கூட நம்ம வார்த்தைகள் நாளை அழிஞ்சிட்டே போகுது. பேறுகால ஆஸ்பத்திரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் முன்னாடி. இப்போலாம் பேறுகால அந்த பிரசவம் அப்படின்ற வார்த்தை தான் கேள்விப்படுறாங்க. அப்போ பேருனாவே நமக்கு தெரியும், பிரசவிக்கக்கூடிய குழந்தை பேரு, முதல் குழந்தை, இரண்டாவது குழந்தை. அப்போ இங்கே எவ்விதத்தில் இயேசுவானவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவராக இருக்கிறார்? அங்கேயே பதில் இருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோருந்து எழுந்தவர்களில் முதல் பேருமாக இருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொண்டவர்களில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் பேராக இருக்கிறார். அப்படியானால் நாம் என்ன ஆக போகிறோம்? 1 Corinthians 15 வாசிக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலை குறித்து கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 1 Corinthians 15 வசனங்கள் 23 வாசிங்க. 22-23 வசனத்தை வாசிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பேரானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆகையால் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கும் நாம் பெற்றுக்கொள்ள போகிற உயிர்த்தெழுதலுக்கு ஏதாவது வித்தியாசம் உண்டா என்று கேட்டால் கிடையாது. அவர் முந்தின பேர்.
அவர் முதல் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொண்டவர்களில் ஒருவராக இருக்கிறார். அப்போ அதே உயிர்த்தெழுதலை நாம் என்ன செய்ய போகிறோம்? அங்கே சொல்றார் பாருங்க, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எந்த உயிர்ப்பித்தலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? நம் ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரை விட்டு எழுந்தக்கூடிய அந்த உயிர்ப்பிக்கப்படுவதை குறித்து பேசுறாரா? இல்லை. சப்ஜெக்ட் 23 என்ன? அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். ஃபியூச்சர் டென்ஸ். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் என்ன செய்யப்படுவாங்க. எல்லாருக்கும் அந்த உயிர்த்தெழுதல் கிடையாது. என்ன உயிர்த்தெழுதல்? நம்ம ஏற்கனவே படிச்சோம், யோவான் 8:5-28-29. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாக எழுந்திருப்பார்கள். அந்த நன்மை செய்தவர்கள் தான் யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள். அப்ப இந்த ஆவிக்குரிய, மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய சரீரத்தில் நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். ஆனால் அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் மிகப்பெரிய வேறுபாடு காணப்படும். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர்கள் என்ன செய்வாங்க? எழுந்திருப்பாங்க. ஆனால் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அந்த சரீரத்தை பெறாமல் ஏதோ ஒரு வகையான செய்வாங்க, ஆவிக்குரிய சரீரத்தை பெறுவார்கள். அப்ப நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய நம்பிக்கை இங்கே சொல்லப்படுகிறது, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ஆனால் எத்தனை பேர் அவருடைய வருகையில் அவருடைய உயிர்த்தெழுதலை பெறப்போகிறார்கள் சொன்னால் அவருடையவர்கள் மட்டும்தான். அவருடையவர்கள் யாரு? கிறிஸ்துவுக்குரியவர்கள், தேவனுடைய உண்மையுள்ள பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். அப்ப அதன் பின்பு தான் என்ன செய்யும்? முடிவு வரும் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் முதற்பலனாக இருக்கிறார். அவருடைய வரிசையில் நாம் என்ன செய்யப்படுவோம்? உயிர்ப்பிக்கப்படுவோம். முன்னதாகவே நான் குறிப்பிட்டேன், அங்கே இயேசுவானவர் லாசருவை அங்கே எழுப்பும்போது அது நிமித்தமாக அநேக ஜனங்கள் வந்தாங்க. யோவான் 12:9 வாசிக்கும் போது அநேக மக்கள் என்ன செய்தாங்க? அங்கே யோவான் 12:9 மாத்திரம் வாசிப்போம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படி நிறைய ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அங்கே வருகிறாங்க. ஆனால் அது ஒரு பூமிக்குரிய உயிர்த்தெழுதல் தான். பட் இதனால ஸ்பெஷல். ஏன்? எல்லாரும் மரித்து அங்கே கொண்டு போகப்படுறதுக்கு முன்னாடி எழுப்பப்படுவாங்க, அல்லது சில மணி நேரம் 9 வாசிக்கிறோமாக அங்கே சில மணி நேரங்களுக்கு பிறகு எழுப்பப்படுவாங்க. ஆனால் லாசருடைய உயிர்த்தெழுதல் அப்படி அல்ல. அவன் மரித்து 4 நாட்கள் ஆயிற்று. அப்போ 4 நாட்கள் ஆனாலுமே சரீரத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வாசிக்கும் போது அதுவே ஒரு ஸ்பெஷல் தான். பட் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலே ஸ்பெஷல் உயிர்த்தெழுதலானது என்ன? ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலாக காணப்படுகிறது. அப்போ இதுதான் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வேறு வாக்கியங்களாய் காணப்படுகின்றன. இதை குறித்து சங்கீதம் 2 வாசிக்க முடியும். சங்கீதம் 2 கூட இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று தேவன் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இப்போ 1 கொரிந்தியர் 15:42-44 வரை வாசிக்கும் போது அந்த ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலுடைய ஆவிக்குரிய சரீரத்தினுடைய அங்கே விசேஷ தன்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம குறிப்பாக வசனம் 42 நான் ஒரு வசனமாக கவனிப்போம். 1 கொரிந்தியர் 15. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? அவர் சொல்றாரு, ஒவ்வொரு சரீரங்கள் மேனியுடைய மகிமை வேறுன்னு சொல்றாரு. ஒவ்வொன்றும் மகிமை வேறு. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரனுடைய மகிமை வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் என்ன செய்யப்படுகிறது? இதெல்லாம் தேவனுடைய படைப்பு தான். அதுபோல மரித்தோரை உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாக விதைக்கப்பட்டாச்சு. அன்பான சகோதரி தவமணி அம்மாவுடைய சரீரமானது என்ன செய்யப்பட்டாச்சு? அழிவுள்ளதாக விதைக்கப்பட்டாச்சு. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன? அது அழிவில்லாததாக எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும். எவ்வளோ பலவீனங்கள், வியாதிகள், கனவீனம் உள்ளதாக என்ன செய்யப்பட்டுருச்சு? விதைக்கப்பட்டுருச்சு. ஆனால் நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பான உயிர்த்தெழுதலை நாம் அடைவோம் என்கிற நம்முடைய நம்பிக்கையானது என்ன? பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டாச்சு. இனிமே நம்முடைய எதிர்பார்ப்பானது என்ன? அதே சரீரம் எழுந்து வரும் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்குமானால் ஒருவேளை அது ஒரு அனித்தியமான, ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷம்தான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு. நமக்கு ஜென்ம சரீரத்தை பற்றி அனுபவங்கள் தான் நமக்கு இருக்குது. குழந்தைகள் பிறக்கின்றன, மரிக்கின்றன. நாமும் பிறக்கிறோம், மரிக்கிறோம். மரிச்சதுக்கப்புறம் அனுபவம் நமக்கு யாரோட ஷேர் பண்ண முடியாது. நம்மளை பற்றி மற்றவங்க ஒரு உள்ள என்ன செய்வாங்க? ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஆனால் யார் எந்த சரீரம் முந்தினது? ஜென்ம சரீரம் தான் முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறது? தெளிவாக சொல்றாரு பாருங்க. 46 சொல்லும்போது, ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம்
பிந்தினது என்று சொல்லி அவர் யாருக்கு ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்? 48 சொல்றாரு, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, பிரசன்ட் டென்ஸ், வானருடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம். எப்பொழுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரியவர்களாக நாம் அவருடைய வருகையிலே நித்தியமான உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்கின்ற போது நாம் என்ன செய்வோம்? வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சம் இரத்தும் தேவனுடைய ராஜ்யத்தை, சரீரத்தை எவ்வளோ நீங்கள் பேணி காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி எத்தனையோ இந்த ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ், நிறைய மெடிசன்லாம் நீங்கள் எடுக்கிறாங்க, வயதாகாமல் இளமையாகவே காத்துக்கொள்வதற்கு. எப்படி வேணால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் நீ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிப்பதில்லை, அழிவுள்ளது அழியாமையை சொந்தரிப்பதில்லை. ஏனென்றால் நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஆவிக்குரிய சரீரம் நித்தியமானது, அழியாதது, சாவாமை உள்ளது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது 51 நம்ம எப்படி வாசிச்சிருக்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒருவேளை அந்த நாட்களில் உயிரோடு இருப்போமானால், ஒருவேளை இப்போவே நாம் உயிரோடு இருக்கும்போது கர்த்தருடைய வருகை இருக்குமானா, நாம் எல்லாரும் குருவிக்காக மாதிரி செத்து விழுந்து அப்புறம் எழுந்திருக்க போகிறது இல்லை. கர்த்தர் என்ன செய்கிறாரு? லைவாகவே என்ன செய்கிறாரு? நம்மளை சேஞ்ச் பண்ணுறாரு. ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக நாம் மரித்து விடுவோமானால் நம்ம என்ன செய்வோம்? அழிவுள்ளதாக இது அழியாமையை தரித்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். 52 சொல்றாரு, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவருக்கு சரீரத்தை பெற்றுக்கொண்டு எழுந்திருப்பாங்க. நாமும் ஒருவேளை நாம் உயிரோடு அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருப்போமானால் சேஞ்ச் வீழ்ச்சி மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. அழிவுள்ளதாக இது அழியாமையும், சாவுக்கு எதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்ததோ அது நமக்கு நடக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்தது? அழிவுள்ளதாக இது அழியாமையும், சாவுக்கு எதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவுக்கு அது நிறைவேறிற்று. எப்பொழுது? ஆவிக்குரிய சரீரத்தை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு. இனி அவர் பூமிக்குரிய சரீரத்தில் இல்லை. ஆகையால் அவருக்கு இருந்த பெயின், அந்த சரீர பிரகாரம் பெயின், அந்த 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 போராட்டம், இப்போ அவருக்கு வேதனைகள் இருக்க தான் செய்யுது. அவருடைய பிள்ளைகள், அவருடைய சகோதரர்கள் தேவனுக்கு ஏதுவாக தேவனை பிரியப்படுத்தத்தக்கதாக நடக்காது இருக்கின்ற போது அவர் வேதனைப்பட தான் செய்கிறார். ஒவ்வொரு வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு அவர் நிருபத்தை எழுதும்போது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நம்ம சொல்லையா எல்லாம் ஓகே, ஆனால் உன் விஷயத்தில் நான் என்ன செய்கிறேன்? உன் குறை இருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷப்படுறோமா துக்கப்படுறோமா? அந்த துக்கம் வேதனைகள்லாம் இயேசு கிறிஸ்துக்கு இப்போ இருக்க தான் செய்யுது. ஆனால் அழிவுள்ளதாக இது அழியாமையும், சாவுக்கு எதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் நமக்கு என்ன செய்யப்படும்? ஜெயமாக விழுங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமானது என்ன? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் என்ன சம்பவித்திருக்கிறது? அங்கே பிலிப்பியரில் கூட சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவங்க குறிப்பிடும்போது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிங்க. எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக நிறுவப்பட்டது. அப்ப இந்த சரீரம் எப்படிப்பட்டது? தெளிவா சொல்றாரு, அற்பமான சரீரம். இன்னும் ரோமர்ல வாசிக்கும் போது சொல்றாரு, பாவ மாம்சத்தின் சாயல் என்று சொல்றாரு. அப்போ அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான மகிமையான சரீரத்தை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார். அப்பொழுது நாம் அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் போது யோவானுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை நாம் கவனிக்கும் போது இந்த நம்பிக்கை தான் உண்மையாகவே நம்மை தேற்றக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-3, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய இயேசு கிறிஸ்துவை பூமியில் இருந்தபோது எத்தனை பேர் அவரை அறிந்திருந்தாங்க? அவரை தட்சனாக அறிந்திருந்தாங்க, அவரை மரியாதை குமாரனாக அறிந்திருந்தாங்க. ஆனால் எத்தனை பேர் அவரை சிருஷ்டிகராக அறிந்திருந்தாங்க? யோவான் 1 வாசிக்கிறோம் இல்லையா? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது. ஆனால் அவர் சிருஷ்டிகர் என்ன செய்கிறாரு? மாம்சத்தின் சாயலாக தேவன் அவரை அனுப்பும்போது, அவர் வரும்போது எத்தனை பேர் அவரை சிருஷ்டிகராக ஏற்றுக்கொண்டாங்க?
அப்போ அவருடைய சகோதரர் நம்மளே எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்க? அவரையே ஏற்றுக்கொள்ளலை. அப்போ நம்ம ஏற்றுக்கொள்வார்னு நம்ம எதிர்பார்க்கணுமா? அப்போது மனுஷனுடைய அங்கீகாரத்தை நம்ம எதிர்பார்ப்போமானால் நமக்கு என்னவாக இருக்கும்? ரொம்ப பெயினாக இருக்கும். என்ன பிரதர், இவ்வளோ தேவனுடைய கத்தை பாட்டிலை கற்றுக்கொள்கிறேன், சதா எனக்கு போராட்டம், என் சொந்த குடும்பத்திலே எனக்கு போராட்டம் வருது. பாருங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு அத்தாட்சி என்று சொல்கிறேன். பாருங்க, நமக்கு பாடுகள் துன்பங்கள்லாம் வரும்போது உண்மையாகவே இது ஒரு வகையான தேற்றுதல். இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு வகையான தேற்றுதல் தான். ஆனால் குறிப்பாக 2 கொரிந்தியர் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே தேவன் யாருக்கு ஆறுதல் படுத்துறதா சொல்கிறாருங்க. டைம் முடிஞ்சு போச்சு, பட் இருந்தாலும் அந்த வசனத்தை நான் கவனிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் கவனிக்கும் போது அங்கே எப்பொழுது கர்த்தர் கிறிஸ்துவினால் நமக்கு ஆறுதல் பெறுகிறது சொல்லுகிறேன். வசனம் 4-5 வசனத்தை வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்க ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலும் அழிக்கப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய சான்றுகளாய் இருக்கும்படி எங்களுக்கும் வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களுக்கு பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது. எப்போ ஆறுதல் பெருகுதான்? எப்போ பாடுகள் பெருகிறதோ அப்போ தான் ஆறுதலும் பெறுகிறது. அதற்காக நாம் பாடுகளை தேடி போக வேண்டாம். அந்த பாடுகள் நம்ம கொண்டு வருவதற்கு யார் கேப்பபிள்? ஒரு வல்லமையான ஒரு நபராக இருக்கிறது பிசாசு. தேவன் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். தேவபக்தி நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது வாக்கு தத்துவம். பிலிப்பியரில் வாசிக்கும் போது அவர் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவது உங்களுக்கு அருளப்பட்டது கிஃப்ட். அப்போ அந்த கிஃப்ட்டை நம்ம புறக்கணிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? கண்டிப்பாக தேவனில் சந்தோஷப்படுறது இல்லை. எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. இது சப்ஜெக்ட் வேறு. பட் இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னா, இப்பொழுது அன்பான தவமணி அம்மாவை எழுந்திருக்கிற அன்பான அவருடைய மகன் மகள், அவருடைய குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவரோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக குடும்பமாக இருக்கிற நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். பட் இருந்தாலும் அந்த இழப்பை நம்ம எப்படி சரி செய்து கொள்ள முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றிய சரியான ஆவிக்குரிய பார்வை இருப்பதன் மூலமாக அது நமக்கு என்ன கொடுக்கிறது? நம்ம இருதயம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிற என் இருதயம் மகிழ்ந்தது, கழிகூர்ந்தது, என் வலது பரிசலை கர்த்தரை எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற விதமாக அப்படிப்பட்ட ஆறுதலானது நாம் என்ன செய்கிற தேவன் நமக்கு கொடுக்கூடியவராக இருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம நிறைவு செய்வோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இனி நாம் இந்த சரீரத்தில் எழுந்திருக்கும் போது எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. ஏன்னால் இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பொழுது கூட இருந்த அப்போஸ்தலர்கள் முதலாவது அவருடைய பூமிக்குரிய ரூபத்தை தான் கண்டாங்களே தவிர உண்மையானவருடைய ஆவிக்குரிய ரூபத்தை என்ன செய்யலவங்க பார்க்கல. அதனால தான் யோவான் சொல்றாரு, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் நம்மை சேர்த்துக்கிறார். நான் பார்த்தேன், நீங்கள் பார்க்கலன்னு அவர் சொல்லலை. நாம் அவரை இருக்கிற வண்ணமாகவே தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ யோவான் முதலாவது இயேசு கிறிஸ்துனுடைய பூமிக்குரிய ரூபத்தை தான் கண்டாரை தவிர அவருடைய ஆவிக்குரிய ரூபத்தை பார்க்கல. ஆனால் எப்போ நம்ம பார்ப்போம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலே. அப்போ சொல்றாரு, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். ஆகையால் உயிரோடு இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு என்ன? நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன? இந்த நம்பிக்கையினாலே நாம் ஒருவர் தேற்றிக்கொண்டு அந்த நம்பிக்கை உள்ளவன் எவனும், இந்த நம்பிக்கை இல்லாதவன் என்ன செய்வான்? அவனுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கும்? இன்னைக்கு புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். எந்த ஒரு நம்பிக்கை என்ன செய்யாது உங்களுக்கு? இன்னைக்கு உலகத்தாருடைய நம்பிக்கை அப்படிதான் இருக்குது. புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். மண்ணு தின சரீரத்தை, மண்ணு தின போகிற சரீரத்தை யாரு தின்னா என்ன? இது சில மக்களுடைய ஒரு ஒரு பழமொழியாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது? விருத்தலை பற்றி நம்பிக்கை இருக்குதா? கிடையாது. ஆனால் நாம் அந்த நம்பிக்கையுள்ளவர், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஆவிக்குரிய சரீரத்தில் உயிரோடு எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையுள்ளவர்களாக நம்முடைய நம்பிக்கை என்னவாக இருக்க வேண்டும்? அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த வேளையிலே அன்பான தவமணி அம்மாவை குறித்து நாம் துக்கமாக இருந்தாலும் இருப்பினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலானது இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஒருவர் தேற்றிக் கொள்வோமாக உடைய கவனத்துக்கு நன்றி.